வளமுடன். அத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி தந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து பகைவனுக்கு அருள்வாய் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி சிவக்குமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க. அருமையானது ஒரு நித்தியானந்த தவத்தை நடத்தி தந்த பேராசிரியர் கோதை சோமசுந்தரம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனவளம், பொருளாதார வளம் அனைத்தும் வாழ்க வளமுடன். ஆன்மீக தொண்டு மேன்மேலும் சிறப்புற்ற வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் எடுத்துள்ள தலைப்பு பகைவனுக்கு அருள்வாய். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்கிற எடுத்திருக்கிற தலைப்பு பகைவனுக்கு அருள்வாய். மனவளக்கலையில் வந்த புதிய அன்பர்களாக இருந்தால் இது என்ன பகைவனுக்கு போய் நம்ம இப்போ அருளுமா, பகைவனை பார்க்காம இருந்தால் போதாதா, அவன் நம்ம கண்ணில் படாமல் இருந்தால் போதாதா, அப்படி தான் நினைப்பாங்க. அது எப்படி மனசு வரும்? அவன் எனக்கு எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கான், நினச்சாவே பத்திக்கிட்டு எரியுது, அவங்களுக்கு நினைக்காம இருக்கிறதே மேலுங்கம்மா, அவங்கள மறந்துடுறது மேலு, அப்படியெல்லாம் நினைப்பாங்க. பகைவனுக்கு ஏன் அருளணும், இது என்ன புதுசாக இருக்கே, அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் நாம் நினச்சி பாருங்க, மனவளக்கலைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? இந்த உடலையும் மனதையும் ஏதோ சில பிரச்சனைகள், கவலைகள் நம்மளை ஆழ்த்துது, அதிலிருந்து விடுபடணும், ஒரு ஆன்ம விளக்கம் பெறணும், வாழ்க்கையில் அறிவில் மேன்மை பெறணும், கடவுளை பற்றி இறைவனை பற்றின சிந்தனையை ஊக்குவிக்கணும். பொதுவாக சொன்னால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய உடல் மனம் சிறப்பாக அமைய வேண்டும், இன்னும் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து இன்னும் நல்லதாக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே நம்ம வந்திருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே உடல் மனம் அமைதி பெறுவதற்காகவும் ஆரோக்கியம் பெறுவதற்காகவும் தான் வந்திருக்கோம். அப்போ நம்மளுடைய குரு சொல்கிறது ஏன் அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். நம்மளுடைய எண்ணம் அப்படின்றது, எண்ணத்தால் எது செய்தாலுமே அது நம்மளுடைய உடலையும் பாதிக்கும், மனதில் இருக்கிற எண்ணங்கள் அப்படின்னு மகரிஷி சொல்கிறார். அப்போ எண்ணங்கள், ஒரு கிண்ணம் பாலில் ஒரு சொட்டு தானே விஷம் கலந்தேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் என்ன ஒரு டம்ளர் பாலில் பாதி டம்ளருக்கா விஷம் கலந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் அந்த பால், ஒரு டம்ளர் பாலும் விஷம் ஆயிடும். அது மாதிரி தான் கலங்கமுற்ற எண்ணங்கள், கோபம், வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, இது எல்லாமே என்னன்னா நம்ம மனசை கலங்கப்படுத்துகிற ஒரு விஷம். நம் பால் போல இருக்கிற தூய்மையான நம்ம உள்ளத்தை, நம்ம உடலை கெடுக்கிற ஒரு துளி விஷம். அப்போ அதை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ அப்படியா அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா? அப்போ யார் மேலேயும் வெறுப்போ சினமோ நம்ம ஏன் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். மேலும் இப்போ இது வைக்கிறதுனால இவ்வளோ தீமையா? ஏன்னா உடல் கெட்டாலும் மனம் கெடும், மனம் கெட்டாலும் உடல் கெடும். நாம் 5 அளவு முறையில் 5வது என்னங்க, எண்ணம்னு சொல்வார். அதாவது எல்லாத்துலேயும் அளவு முறை இருக்கா மாதிரி நம்ம நினைக்கிற எண்ணத்தில் கூட அளவும் இருக்கணும், முறையும் இருக்கணும். முறைனா என்னங்க? சரியான ஒழுக்கமான நல்ல அப்படின்ற ஒரு
இதை கொடுக்கலாம், விளக்கத்தை கொடுக்கலாம். அப்போ நல்ல எண்ணங்கள், ஒழுக்கமான எண்ணங்கள் அப்படின்னும் பொழுது பகைவனை வெறுக்கிறது நல்ல எண்ணமா, தீயான எண்ணமா? கண்டிப்பாக தீய எண்ணம் தான். அது யாரை பகைவனை துன்பம் செய்தோ இல்லையோ, வச்சிருக்கிற சட்டி நம்ம மனசை கெடுத்துரும். நம்ம மனசு கெடுச்சுன்னா உடல் கெட்டுடும். அப்போ நம்ம உடலும் மனதும் நல்லா இருக்கணும்னா யார் மேலேயும் வெறுப்பு நமக்கு இருக்கக்கூடாது. சரி, இப்போ வாழ்த்துறதுனால நன்மை என்ன? அப்போ அவங்கள மறந்தா போதாதா? அவங்கள பார்க்காம இருந்தா போதாதா? அவங்கள வாழ்த்தணுமா? வேற என்ன கெடுத்தவங்க நல்லா இருக்கணும், நான் எப்படி வாழ்க வளமுடன் எப்படி வாழ்த்துறது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது உண்மையிலே நமக்கு ஒரு பரீட்சை மாதிரி தான். உண்மையாவே நாம அவங்க செய்ததை நம்ம மனசுல கலங்கப்படாம நம்ம மனசை தூய்மையா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா தான் நம்மளால வாழ்த்த முடியும். இல்லைன்னா நம்மளால வாழ்த்தவே முடியாது. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, அவங்கள வாழ்த்துறதுனால நம்ம மனசை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான பயிற்சி இது. இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லையா? நம்ம அட போடா என்னமோ செஞ்சுட்டு போனான், அவன் அதை பத்தி நினைக்கிறத விட்டுட்டு அதை மறந்துட்டு அப்படி ஒன்று நடந்ததாவே நினைக்கல. அறிவு அவங்களுக்கு கம்மியா இருந்ததுனால, வெளிச்சம் அவங்களுக்கு கிடைக்காதனால, எனக்கு குரு கிடைச்சிருக்காரு, அவங்களுக்கு குரு கிடைக்கல. குரு கிடைச்சிருந்தா அவங்க செஞ்சது தப்புன்னு அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். புரியாதது தொட்டு அறியாமைனால அல்லது உணர்ச்சி வசத்தினால தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்க செஞ்சதை நான் மறந்துடுறேன், மன்னிச்சிடுறேன், அவங்களையும் நான் வாழ்த்துறேன்ற நிலைக்கு நம்ம மனசு உயருதுன்னு சொன்னா கண்டிப்பா தெய்வ நிலையை நாம தொட்டு பார்க்குறோன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய மனம் எப்படி இருக்குங்க? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகல நீரப்பிலன் திருக்குறள்ல சொல்லியிருக்காரு ஐயன் திருவள்ளுவர். நம்ம மனசு குற்றமற்றதா இருந்துச்சுன்னா அதுதான் அரண்ல தலையாயது, சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. நாம அதுக்கு தானே வந்திருக்கோம். அப்ப வாழ்த்த எவ்வளோ எளிமை பாருங்க. இதுல ஏதாவது காசு கொடுக்கணுமா? அவங்க முன்னாடி போய் சொன்னா கூட ஏதாவது அவமானப்பட நேரிடலாம், அந்த சந்தர்ப்பங்கள் வரலாம். அந்த வாய்ப்பே இல்லாம மகரிஷி நமக்கு ஒரு அருமையான பயிற்சி கொடுத்துருக்காரு. கண்ணை மூடி நம்ம உட்கார்ந்த இடத்துல நாம தவத்தை முடிச்சுட்டு அந்த தவத்துக்கு அப்புறமா அந்த பகைவனை நினைச்சு தீங்கு செய்கிற இவங்களும் நல்லா இருக்கட்டும் வாழ்க்கையில அப்படின்னு நம்ம மனசால சொல்லிட்டோம்னா நம்ம மனசுல தூய்மையான அந்த இறைநிலை மலர்வதற்கு, அந்த இறைநிலை பெருகுவதற்கு, அதை உணர்வதற்கான ஒரு வழியாக அவ்வளோ நன்மை நமக்கு தான் கிடைக்குது. அப்போ அது நம்ம செய்யணுமா வேண்டாமா? கண்டிப்பாக செய்யணும். நாம் இது குறித்து நம்ம மகரிஷி சொன்னதை நம்ம இப்போ ஒரு இதுவாக தான் பார்த்துருக்கோம், ஒரு சின்ன இதுவாக தான் பார்த்துருக்கோம். இதை நம்ம கடைசியில் இதை இன்னும் எப்படி தெளிவாக ஆழ்ந்து பண்ணணும் அப்படின்றத பல உதாரணங்களை பார்த்துட்டு அப்புறம் போகலாம். திருக்குறள் அப்படின்னு சொல்லும்போது நாம் எப்பவுமே சிந்தனைக்கு யார் சொன்னாலும் சொன்ன கருத்தை நாம் சிந்திச்சு பார்க்கணும். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாயின்றது தான் நம்மளுடைய குருவோட தாரக மந்திரம் நமக்கு சொல்லித்தரது. நம்மளுடைய வேலை நம்ம குருவுடைய பேச்சை சொல்ல கேட்கறது. அப்போ நம்ம குரு இப்படி சொல்லியிருக்காருன்னா அப்போ அது மாதிரி யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, எதை கொண்டு நம்ம இப்போ குரு சொன்னது சரிதானே அப்படின்றத நாம் நிரூபிக்கிறோம் அப்படின்னு நம்ம மனசுக்கு நிரூபிக்கிறோம், குருவுக்கு இல்லை, நம்ம மனசுக்கு நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஐயன் திருவள்ளுவர்கிட்ட போகலாம். பொறையுடைமை அப்படின்ற அதாவது பொறுமை காத்தல், பொறுமையோடு இருக்கிறது அப்படின்றத ஒரு அதிகாரத்துல நிறைய குறள்கள் கொடுத்திருக்கிறாரு மகரிஷி திருவள்ளுவர். அதுல முதல் இதுவே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்ட்டார். ஃபஸ்ட்டு முதல்ல உயரம் சிகரம் எது அப்படின்னு சொன்னா, நீ இருக்கிற மண்ணிலேயே அதை தோண்டி அதுல எவ்வளோ ஆழம் போய் பொண்ணு மினரல்ஸ் தாதுக்கள் எல்லாத்தையும் தோண்டி தோண்டி எடுக்கிற, ஆனா அந்த பூமி உன்னை என்ன உள்ள போட்டு அடப்பாவி இவ்வளோ ஆழமா நோன்றியே அப்படின்னு உன்னை போட்டு அதுல புதைச்சிடுதா? இல்லை.
அகழ்வாரை தாங்கும் நில போல, உன்னையும் தாங்குது அந்த நிலம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. நாம பொறுமையோடு இருக்க வேண்டியது தலையாயது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. நம்ம இவங்க தப்பு செஞ்சுட்டாங்களேன்னு அதை பொறுத்து போறதை விட இன்னும் ஒரு படி மேல போறது என்ன அப்படின்னா, அப்படி ஒரு நடந்ததாவே மறந்துடுறது நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இல்லையா? பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு நினச்சிக்கிறது எல்லாம் என்னதுக்குங்க? நம்ம மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அமைதியா இருக்கிறதுக்கு தான் இதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது தண்டிக்கணும், விடக்கூடாது, இவனுக்கு ஒரு பாடம் சொல்லியே கொடுக்கணும். அது எப்படி என் மேல இந்த பழியை சுமத்துவாங்க, எனக்கு இந்த சொன்னதை இவங்களுக்கு நான் பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒருத்தார் அப்படின்னா, அதாவது தண்டித்தார் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த தண்டனையை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாள் இன்பமா, செஞ்சுட்டேன்ல அவனை என்கிட்டயா காட்டினான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது சில நாள் தான். ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தார்க்கு ஆனா அப்படிப்பட்ட தவறை நமக்கு செஞ்சுட்டாங்கன்னு பொறுத்து போயிட்டோம்னு சொன்னா பொன்றும் துணையும் புகழ், உலகம் அழியும் வரை நமக்கு புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு உதாரணமா நம்ம யாரை பார்க்கலாங்க? நம்ம தேச தலைவர் மகாத்மா காந்தி அவர்களையே பார்க்கலாம். அவங்கள என்ன செஞ்சாங்க? அவர் தென்னாப்பிரிக்காவில் வக்கீலுக்கு படிச்சுட்டு அங்கே ஒரு உத்தியோகம் பார்க்கலாம்னு அவர் அங்கே இருக்கும் பொழுது நடுநிசியில் அவர் பயணம் செய்த ரயில் தொடர்வண்டியிலிருந்து முதல் வகுப்புல இருந்து அவரை தூக்கி வெளியே வந்துட்டாங்க. ஏன்? அவர் பயணச்சீட்டு எடுக்கலையா என்ன? இல்லை, பயணச்சீட்டு எடுத்து தான் இருந்தார். முதல் வகுப்பு பயணத்துக்கு உரிய சீட்டை காசு கொடுத்து அந்த பணத்தை வாங்கி தான் இருந்தார், வாங்கி தான் அந்த இடத்துல உட்கார்ந்தார். அப்பவுமே கூட ஒரு வெள்ளையர் ஒருத்தர் வந்ததுனால அப்போழெல்லாம் இன பாகுபாடு இருந்துச்சு. கருப்பர் இனம், இவங்க நம்மளை விட தாழ்ந்தவங்க. எந்த விதத்துல அவங்க அப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. மனிதர்கள் எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னாலும் அப்படி சொல்றவங்க, தமிழ்ல சொல்றவங்க அந்த ஊர்ல இல்ல போல. அவரை நடுநிசியில உட்காரக்கூடாது, இங்க ஆங்கிலேயர்களுக்கு மட்டும்தான், வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும்தான் இதுல உட்கார்றதுக்கும் வாங்குறதுக்கு கூட உரிமை, நீ காசு கொடுத்தாலும் நீ வெளியே தான் போகணும்னு தள்ளி விட்டுட்டான். அவருடைய இதெல்லாம் போட்டு கடும் குளிர் வேற, நடு நிசியில தள்ளி விட்டுட்டு வண்டி பாட்டு போயிடுச்சு. அந்த அவமானம் அவருக்கு என்ன செஞ்சதுங்க? அவர் கோபம் வந்ததா? சண்டை போட்டாரா? இல்லைங்க, பொறுமையா அவர் என்ன செஞ்சாரு? இதற்கு என்ன செய்யலாம், இது எனக்கு மட்டும் நிகழ்ந்ததாக நான் கருத வேண்டாம். இனத்தையே தள்ளுகிறார்களே, கருப்பினம் நீ தாழ்ந்தவன்னு சொல்றாங்களே, இந்த பாகுபாடு தவறாயிற்றே, இவங்களுக்கு அது தெரியலையே, அவங்களுக்கு அதை உணர்த்தணும், எல்லா மனிதனும் சமம் என்பதை அவர்களுக்கு உணர்த்தணும்ட்டு பொறுமை காத்தார். அப்ப இந்த குறளுக்கு சிறந்த உதாரணம் நம்ம காந்தி அடிகளை சொல்லலாம் இல்லையா? ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ். எப்பொழுதுமே இந்த பூமி அழியிற வரைக்கும் மகாத்மா காந்தியுடைய பேரு இன்னும் பிரபலமா தான் இருக்கு இல்லையா? அவர் மறைந்து எத்தனையோ காலம் ஆகிவிட்டது. பல நாடுகளிலும், நம்ம நாட்டில் பிறந்தவர், தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தவர்னு இந்த 2 நாடு மட்டும் இல்லை, பல நாடுகள்லையும் மகாத்மா காந்தி ரோடுன்னு அவர் நினைவு சின்னம் வச்சிருக்காங்க, அவருடைய சிலைகளை வச்சிருக்காங்க, அவரை மதிக்கிறாங்க. எத்தனையோ தலைவர்கள் அவருடைய சத்தியாகிரகத்தையும் அவருடைய அஹிம்சை திட்டத்தையும் ஃபாலோ பண்ணணும், நாமளும் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? எப்ப ஏற்பட்ட புகழ் இது எப்படி வந்தது? தனக்கு தீங்கு இழைந்தவனுக்கும் தான் தீங்கு நினைக்காமல் பொறுத்திருந்ததால் வந்தது. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நொந்து அறநல்ல செய்யாமை நன்று. என்னை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சு நாம அதை தப்ப பண்ணக்கூடாது. திறன் நம்ம செய்யாம இருக்கிறது தான் நல்லது. செஞ்சிட்டோம்னா அது நாமளும் அவங்கள விட கீழே போயிடுறோம். திறனல்ல தற்பிறர் செய்யினும்
நொந்து அறநல்ல செய்யாமை நன்று. நம்ம நொந்தே போனாலும் அறநல்லவற்றை நாம செய்யக்கூடாது. இதோட நம் இன்னா செய்யாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்துல கூறியிருக்கிற குறள்களை உதாரணமா நம்ம பார்க்கலாம். சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசு அற்றார்கோள். மாசு அற்றார்கோள், மாசு அற்றார்னா குற்றமற்றவர்கள் செய்யக்கூடிய தலைமையான பண்பு என்னது? சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும். உனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும், உனக்கு எவ்வளோ புகழ் வரும் அப்படின்னு உன்னை ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்தினாலும் பிறர்க்கு இன்னா செய்யாமை, துன்பம் செய்யாதது. ஏங்க இப்போ பகைவன் அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம்? நமக்கு துன்பம் கொடுத்தவங்கள. நமக்கு துன்பம் கொடுக்கும் பொழுது அது நமக்கு நல்லா இருந்துச்சா? அந்த உணர்வு நல்லா இருந்ததா? நாம அவங்க துன்பம் கொடுக்கும்போது நமக்கு துன்பம் தானே வந்தது. ஐயோ, நான் செய்யாத குற்றத்துக்கோ அல்லது என் மேல பழி சுமத்துறாங்களே, இல்லை எனக்கு இந்த தீங்கு செய்யறாங்களே அப்படின்னு நம்ம உடலும் மனமும் துடிச்சது இல்லையா? இந்த உயிர் துடிச்சது இல்லையா? அப்படி துடிச்ச ஒன்றை, ஒரு தவறான காரியம் நமக்கு செய்தவரால் நமக்கு துன்பம் ஏற்பட்டது, இந்த உயிருக்கு துன்பம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அதையே நாம எப்படி இன்னொருத்தருக்கு திருப்பி செய்யறது? அதை எப்படி செய்ய முடியும்? அததான் இந்த குறள்ல கேட்கிறார். தன் உயிர்க்கு இன்னாமை தானறிவான், என்கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். நாம என்னுடைய நான் அதை அனுபவிக்கும் பொழுது அதை எப்படி இன்னொருத்தருக்கு நான் செய்ய முடியும்னு கேட்கிறார். தன் உயிர்க்கு இன்னாமை தான் அறிவான், என்கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். இந்த மண்ணில் இருக்கிற இன்னொரு உயிர் தானே அது. அதற்கு எப்படி நான் திருப்பி செய்ய முடியும்? நான் துன்பப்படுறேன், அந்த துன்பத்தை எப்படி அவங்களுக்கு திருப்பி செய்ய முடியும்? கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசு அற்றார்கோள். திருப்பி ஒரு மாசு அற்றார்கோள் வருது பாருங்க. கருத்து இன்னா செய்தவ கண்ணும், ஒரு கருத்தே இல்லாம துன்பத்தை, இன்னா அப்படின்னா துன்பம் செய்தவர் அவர்களிடத்தும் கருத்தின்னா செய்தவக்கண்ணும் மறுத்து இன்னா அவங்களுக்கு திருப்பி செய்யறது எது? அதே மாதிரி துன்பம் இன்னா செய்யாமை மாசற்றார்கோள். தூய்மையாக இருக்க விரும்புபவர்களுக்கு தலையாயது அடைய வேண்டிய பண்பு அவர்களுக்கு திருப்பி செய்யாம இருக்கிறது தான். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். நீ தண்டிக்கணும்னு நினைக்கிறியா? அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியா? அவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்னயம் செய்து விடல். எதற்கு? நாணுவதற்கு. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இன்னைக்கு நம்ம யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம்? கர்ம வீரர் காமராஜர் ஐயா நமக்கு முதலமைச்சரா இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அவருடைய வாழ்க்கையில அவர் பார்க்காத இன்னல்களா, அவருடைய அரசியல் வாழ்க்கையில அவருக்கு கிடைக்காத விமர்சனங்களா, அவர் படிக்கல, படிப்பறிவு இல்லை, கல்யாணம் பண்ணிக்கல, ஒத்தையாளா இருந்தாங்க, எத்தனையோ. அது தனிப்பட்டது மட்டும் இல்லாம அவரை விமர்சித்த, எதிர்த்து போட்டியிட்டவரை கூட சி சுப்பிரமணியம் ஐயா அவரை எதிர்த்து போட்டிட்டாங்க. ஆனா முதலமைச்சர் ஆனா போது காமராஜர் ஐயா அவரையும் தன்னுடைய முதலமைச்சர்ல அமைச்சர் பதவியில அமைச்சர் இதுக்கு கூப்பிடுறார், சேர்த்துக்கிறார். அவரை ஏத்தி வச்ச பக்தவத்சல ஐயாவையும் சேர்த்துக்கிறாரு, அவரை எதிர்த்த சி சுப்பிரமணியம் ஐயாவையும் சேர்த்துக்கிறாரு. என்ன ஒரு உதாரணமா அவர் திகழ்ந்திருக்கிறார். எல்லோரும் சமம், மன்னிக்கணும், பொறுக்கணும், அவங்களையும் சேர்த்துக்கணும். அப்போ நம்ம நாட்டு மக்களோட முன்னேற்றம் தான் முக்கியம். நமக்கான சுயநலம், என்ன விமர்சித்தவங்க என்ன எதிர்த்தவங்கன்னு பார்க்கறது அழகல்ல, மக்களுக்கு நல்லது அப்படின்னு கல்வி கண்ணை திறந்த காமராஜர், கர்ம வீரர் காமராஜரே நமக்கு ஒரு உதாரணம். இன்று அவரது பிறந்த நாள். இப்படி ஒரு தலைவரை நாம பார்த்ததுண்டான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்த ஒரு பெரும் தலைவர். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல் செய்திருக்கிறார். இதுக்கு இன்னொரு உதாரணமும் நம்ம பார்க்கலாம். எப்படி இங்கே தமிழ்நாட்டில் இவர் முதலமைச்சராக இருந்து நமக்கு நல்ல வழி காட்டினாரோ அதே போல ஆப்ரஹாம் லின்கன் என்பவர் அமெரிக்க நாட்டில் எத்தனையோ முறை பல முறை தோற்றாலும் மீண்டும் 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 அந்த எலெக்ஷன்ல நின்று தேர்தலில் நின்று ஜெயிச்சு அதிபரா
அமெரிக்க நாட்டின் அதிபராகவே அவர் பதவி ஏற்கிறார். அவர் ரொம்ப ஒரு தாழ்ந்த ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியோட மகனாக தான் பிறந்தவர். ஆனால் அவர் அதெல்லாம் அவர் ஒரு இதுவாக எடுத்துக்கல. அவர் பதவி ஏற்கும் அதிபரோட பதவியேற்கும் நிகழ்ச்சியில என்ன நடக்குதுன்னா, அவரை ஏத்துக்க முடியல. அந்த அமெரிக்க நாட்டு ஒரு செருப்பு தைக்கிறவனுடைய ஆள் நமக்கு அதிபரா வர்றதா, நாட்டுக்கே அதிபரா வர்றதா, நம்பர் 1 இல்லைங்களா அதிபர் அப்படின்றது அந்த நாட்டுக்கே முதல் குடிமகன் அல்ல. அவங்களால அதை ஜீரணிக்கவே முடியல. அப்ப கிண்டல் பண்றாங்க அவரை. உங்க அப்பா ரொம்ப திறமையான இதுன்னு செருப்பு தொழிலாளின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு புகழ்ச்சி பண்றாங்க. ஆனா அப்ரஹாம் லிங்கன் பொறுமை காக்குறாரு. அவர் அதை பத்தி ஆமாங்க உண்மைதான் அழகா அமைதியா பதில் சொல்றாரு திருப்பி. ஆம், என் தந்தை மிக நேர்த்தியான செருப்பு தைக்கும் தொழிலாளி தான். அவர் மகனாக பிறந்த எனக்கும் அந்த வேலை தெரியும். உங்க செருப்புக்கு ஏதாவது குறை இருக்கும்னு சொன்னா என்கிட்ட கொடுங்க, நான் அதை சரி பண்ணி தரேன்னு சொல்றார். வாயெடுத்து போனார்கள். என்ன சொல்றதுனே தெரியல. அவங்க மனசுல நிக்க முடியாம அந்த வெறுப்பையும் இதையும் காட்டுறாங்க. அதற்கு அவர் கொடுத்த பதில், உங்க செருப்பு கொடுங்க, எனக்கும் தெரியும் அந்த வேலை திறமையா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது செருப்பு சரியில்லை, சரியா அமையலைன்னா கொடுங்க, நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னப்ப அவங்க எல்லோருமே அவர்களுடைய நிலையை புரிந்து கொண்டார்கள். எப்பேற்பட்ட மனிதர் இவர் அப்படின்றத தெரிந்து கொண்டார்கள். அதுதாங்க கஷ்டம் வர்ற நிலையில தான் மனிதன் துன்பம் வரும் நிலையில தான் பொன் போல மிளிரக்கூடியவர்கள் சிறப்பானவர்கள், மேன்மையானவர்கள். இதே போல ஒரு உதாரணத்தை நம்ம அன்னை தெரேசா அவர்களுடைய வாழ்க்கையில கூட சொல்லலாம். அம்மா அன்னை தெரேசா நலமற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்வதற்கு தன்னுடைய தொண்டா அர்ப்பணிச்சு தன் நாட்டை விட்டு நம்மளோட நாட்டுல கல்கத்தால தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க யார்கிட்ட எல்லாம் பண பலத்துல ஓங்கி இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் போய், ஐயா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் இந்த மாதிரி தொண்டு செய்யறேன், இந்த தொண்டுக்கு எனக்கு தேவை, அனாதை குழந்தைங்களுக்கு தேவை, வயசான ஆதரவற்ற முதியோர்களுக்கு தேவைன்னு பணம் போய் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஒரு பணக்கார அதிபர், அந்த அம்மாக்கு நல்லா தெரியும் இவருக்கு கஷ்டப்படாம இவரால் தானம் கொடுக்க முடியும், ஏன்னா அவருடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு மிகையான செல்வந்தர். அவங்க கிட்ட கேட்டா பணம் நிச்சயம் அவர் கொடுக்குற பணத்தால நம்ம குழந்தைங்க நலம் பெறும், நம்ம முதியோர்கள் நலம் பெறுவாங்க, தொண்டுக்கு இன்னும் நல்லா செய்ய முடியும்னு போய் அந்த எண்ணத்துல கேட்குறாங்க அந்த அம்மா. ஆனா அவருக்கு என்ன ஆத்திரம், என்ன தைரியம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உழைச்சு சம்பாரிச்ச காசு இந்த அம்மா கையை கேந்துனா தூக்கி கொடுத்துடணுமா அப்படின்னு காரி துப்புறாரு. அப்படி ஒரு நிகழ்வுல ஒரு சாதாரண மனிதனாக இருந்தா என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன செஞ்சிருப்பாங்க, ஸ்தம்பிச்சு போயிருக்காதா அந்த நேரத்துல. ஆனா அன்னை தெரேசா அவங்க என்ன செய்யறாங்க, ஐயா இதை அவங்க மேலேயே அதை தொடச்சிக்கிட்டு கையில் தொடச்சிட்டு, ஐயா இதை நீங்கள் எனக்கு கொடுத்ததா எடுத்துக்கிறேன், என் குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அவர் நில குலைஞ்சு போயிட்டாரு. செய்த செயல் எப்பேற்பட்ட செயல், இவங்களை நிலை குலைய வைக்கிறதுக்காக காரி உமிழ்ந்தார். அவர் துப்புறாருங்க. எவ்வளவு பெரிய ஆளுன்றது அவருக்கு தெரியல. ஆனா அவருடைய எண்ணம் என்னவா இருந்தது, நான் உழைச்சு சம்பாதிச்சது இவங்க சும்மா கேட்டா தூக்கி கொடுத்துடலாமான்ற ஒரு எண்ணம் இருந்தது, அவருக்கு தெரியல. ஆனா அந்த அம்மா செய்த செயல் அவருடைய கண்ணை திறந்துருச்சு பாருங்க. அந்த ஒரு நொடியில கண்ணை திறந்தது. அவர் அவர் நில குலைஞ்சிட்டாரு. அப்போ அவரு வெறும் தொகையை உடனடியா தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுத்தார். அப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல். நாம நிலையா நாம இருந்தோம்னு சொன்னா, நாம தவறு செய்யல, அறியாமைனால நமக்கு இந்த பகைவர் நமக்கு துன்பத்தை தராங்க. ஆனா
அவன் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, நீ நல்ல நெஞ்சா இரு, தூய்மையா இருன்னு நம்மளால இருக்க முடியும். அதனால தான் இந்த உதாரணங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நீ நினைச்சு கூட பார்க்காத பகைவனா இருந்தா கூட அவனுக்கு ஒரு துன்பம் நீ செய்யணும்னு நீ நினைச்சினாவே நீ செய்யறது பின்னாடியே உனக்கு வரும். நீ என்ன செய்யறியோ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். யாருக்குமே நீ இன்னல் செய்யவே செய்யாத. செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமம் தரும். ஏன்னா செய்யக்கூடாத குற்றத்தை நம்ம மேல செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் நாம துன்பம் கொடுக்கல, அப்படி நாம பொறுமை காத்தோம் என்று சொன்னால் உய்யா விழுமம் தரும், உயர்ந்த செல்வாக்கை தரும், உயர்ந்த விழுமம் தரும். அதுதானே காந்திஜி காமிச்சிருக்கிறாரு. தூக்கி எரிஞ்சப்பவும் சரி, தெரசா அம்மா காரி துப்புனாலும் சரி, இவங்கெல்லாம் என்னத்தை காமிச்சிருக்காங்க? உயர்ந்த விழுமத்தை காமித்திருக்கிறார்கள். நாம அவங்கள பின்பற்றி இதை பயிற்சி செய்யணும். அதுக்கு தான் வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாரு, இந்த மனதை தூய்மைப்படுத்துவதற்கு மட்டும் இல்லை, திறமைப்படுத்துவதற்காகவும் நல்ல தாங்குற சக்தி, மனதை தாங்குற சக்தி பெரிதாக்கக்கூடிய பிராடன்னு சொல்லுவாங்க. நல்ல மனம் விரிந்த நிலையில இந்த சின்ன விஷயத்தெல்லாம் பார்க்காது. அதுக்கு தான் மனசை விரிந்த நிலையில கொண்டு தவம் செய்து பயிற்சி செய்யுங்க. தவம் செய்த பிறகு, மனதை அமைதிப்படுத்தின பிறகு, அந்த இறைநிலையோடு ஒன்ற வைத்து பழகிய பிறகு வாழ்த்துங்கன்னு சொல்றாங்க. அந்த வாழ்த்துறது கூட எப்படி வாழ்த்த சொல்றாங்க? பகைவனுக்கு வாழ்த்தணும், நமக்கு துன்பம் தர்றவங்கள வாழ்த்தணும். அது குடும்பத்துல இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை துணையாகவே இருந்தாலும் சரி, இல்ல தூரத்து சொந்தம் இருந்தாலும் சரி, என்னைக்கோ ஒரு நாள் விசிட் பண்ணிட்டு போறவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம வாழ்த்தணும்னா மனதார என்ன நினைக்கணும்னா, ஒரே ஒரு நன்மை அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா செய்யாம இருக்க முடியாதுங்க. எல்லாருமே ஒரு 100% நன்மை உள்ளவன் மனிதன் யாருமே கிடையாது. இந்த உருவத்தில் நாம் அறியாமல் கூட சில தவறுகளை செய்திருக்கலாம். அந்த உயிர் ஏதோ ஒரு உயிருக்கு துன்பம் செஞ்சிருக்கலாம். அப்படி நன்மை செஞ்சிருப்பாங்க இல்லையா? அந்த நன்மையை நினைச்சு, அந்த நன்மையை அவங்க உருவத்துல நன்மையை, எனக்கு இந்த நன்மையை செஞ்சாங்களே அதை மறந்துட்டு இப்ப துன்பம் செஞ்சிருக்கிறாங்க. துன்பத்தை விட்டுடுங்க, நினைக்காதீங்க. இப்படி ஒரு நன்மை செய்தவங்களாயிட்டே அவங்களும் நல்லா இருக்கட்டும், வாழ்க வளமுடன். அவங்க எல்லா செல்வங்களையும், வேண்டிய எல்லாவற்றையும் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்றார் மகரிஷி. நமக்கு கொடுத்த பயிற்சி செய்தாதாங்க வாழ்த்த முடியும். அதுதான் நாம் முதல்லயே சொன்னோம். நாம் எந்த மனசு வாழ்த்துங்க, அது நல்ல மனசா இருந்தாதான் வாழ்த்த முடியும். அவன் கிடக்கிறான் அப்படின்றது தான் வருமே தவிர, தூய்மையான மனசா இருந்தாதான் வாழ்த்த முடியும். ஆனா வாழ்த்தி பழக்கப்பட்டோன்னு சொன்னா வாழ்த்துற மனசு தானா தூய்மையாயிடுங்க. இப்படியும் நாம என்னது ஷார்ட்கட்டு, ரகசியமா நாம சீக்கிரம் முன்னேறதுக்கான வழி பகைவனையும் அருள்வதுதான். இதுக்கு இன்னும் எடுத்து நமக்கு வீட்டில் நான் சொல்கிறது நீங்கள் சொல்லிடுவீங்க, ஆனால் அந்த இடத்துல இருந்தாதானேங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சிலர் வீட்டில எல்லாம் கூட சதா தினமுமே கூட கடுஞ்சொல் பேசக்கூடியவர்கள் இருந்துகிட்டே இருக்கலாம். மன உளைச்சல், நமக்கு தாங்க முடியாத மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் திருக்குறள் ஒன்று கொடுக்குறாரு பாருங்க. பொறையுடைமையில உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் உண்ணாது நோற்பார் பெரியர். அவங்க பெரியவங்க, உண்ணாவிரதம் இருந்து சாமி கும்பிட்டு பக்தியோடு இருந்து விரதம் வச்சு இருக்கிறவங்கெல்லாம் பெரியவங்க தான். உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். நம்மளை சும்மா வசப்பாடிட்டே இருக்காங்க பாருங்க. சும்மா ஒரு கடுஞ்சொல்,
ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஏசணும். இது இது சொன்னா இது என்ன நமக்கு திருப்பியா சொல்ல போகுது, சும்மா சொல்லு அப்படின்னு சும்மா போ வம்புக்கு இழுத்து பார்க்கலாமே, வாயை கொடுக்குறாளா மாற்றாளா பார்ப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க. கடுஞ்சொல் பேசுறவங்க நம்ம வீட்லயே கூட இருக்கலாம். அவங்க கிட்டையும் நாம இன்னாது சொல்லாம இருந்துட்டோம்னு சொன்னா, பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பார். அவங்க கிட்ட திருப்பி செய்யாம நோன்பு, என்ன நோன்பு? மௌன நோன்பு, பேசா நோன்பு, பொறுத்தல் நோன்பு. இதை நம்ம கடைப்பிடிச்சோம்னா நமக்கு பின்னாடி தான் வருவாங்களாம். யாரு முதல்ல சொன்னாங்களே உண்ணாது நோற்பார், உண்ணாவிரதம் இருந்து சாமிக்கு இப்படியெல்லாம் தெய்வத்தை கும்பிட்டு அவ்வளோ பக்திமானா இருந்தவங்களுக்கும் நமக்கு பின்னாடி தான் வருவாங்க. என்ன யாருக்கு பின்னாடி? கடுஞ்சொல் சொன்னவங்களுக்கு திருப்பி சொல்லாம பொறுத்து கொள்பவர்களுக்கு. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொன்னோம்னா, 27 வருஷம், 27 ஒரு வருஷம் 1 நாள் 2 நாள், 1 மாதம் 2 மாதம், 1 வருடம் 2 வருடம் இல்லை, 27 வருடங்கள் சிறை தண்டனையை அனுபவித்த நெல்சன் மண்டேலாவை சொல்லலாம். தென்னாப்பிரிக்காவோட நாட்டில் ஒன்றும் இல்லை, கருப்பர் இனத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க, சிறையில் போட்டாங்க. அவரும் மகாத்மா காந்தியுடைய தீவிர பக்தர். அவரை போல நடக்கணும்னு நினைத்த ஒரு மாபெரும் தலைவர். 27 வருடம் பூட்ஸ் காலால தன்னை உதைத்து சிதைத்த சிறை அதிகாரிய கூட தான் அதிபராகும் போது அவரையும் வர வச்சார் தன்னுடைய பதவியேற்பு விழால. அவர் ஒரு வாக்கியம் சொல்வாராமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் எப்பொழுதும் சொல்ற வாக்கியம், கோபத்தை மனதிற்குள் திருப்பது விஷத்தை குடித்துவிட்டு எதிரிகள் இறக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு சமம்னு சொல்வாராமா. யாரு? நெல்சன் மண்டேலா. இப்படி 27 வருஷம் பொறுமை காத்து வெளியே வந்தா கூட வெறுப்பை காட்டாம அவர்களையும் தனக்கு இணையாக வைத்து, இதைத்தான் நான் சொன்னேன், இதற்காகத்தான் நான் பாடுபட்டேன்னு வாழ்ந்து காட்டியவர் சொன்னது யோசிச்சு பாருங்க. சினம் பகைவர்கிட்ட நாம பகைமை வச்சுக்கிட்டோம்னு சொன்னா விஷத்தை நாம குடிச்சிட்டு எதிரிகள் சாகணும்னு நினைக்கிறதுக்கு சமம். சிந்திப்பீர், செயல்படுவீர், வாழ்த்துவீர் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான சிந்தனை உரை. வாழ்க வளமுடன்.